வணக்கம். இன்றைய TN41 செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா. தென்னை மரத்தில் வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்த வேளாண் துறை சார்பாக விழிப்புணர்வு. கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை அருகே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பயிர் பாதுகாப்பு இயக்கம், கோயம்புத்தூர் மற்றும் தமிழ்நாடு தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சென்னையில் இணைந்து தென்னையில் வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த மேலாண்மை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வெள்ளை ஈக்களை அழிக்க தென்னங்கீற்றுகளின் அடிப்பரப்பை நோக்கி தண்ணீரை பீச்சி அடிக்கவும், மஞ்சள் நிற பாலித்தீன் தாள்களில் 5 அடி நீளம் 1 அடி அகலம் என்று 2 புறமும் விளக்கெண்ணெய் தடவி ஏக்கருக்கு 20 வீதம் தென்னை மரத்தில் 6 அடி உயரத்தில் தொங்கவிட்டும் அல்லது தண்டு பகுதியில் சுற்றியும் ஈக்களை கவர்ந்து அழிக்கவும். அப்பர்டோக்ரைசா இறைவிழுங்கி முட்டைகளை ஏக்கருக்கு 400 வீதம் கீற்றுகளில் இணைக்கவும். என்கார்சியா ஒட்டுண்ணிகளை ஏக்கருக்கு 10 இலை துண்டுகள் வீதம் 10 மரத்திற்கு 1 இலை துண்டு என்ற எண்ணிக்கையில் கீற்றுகளில் இணைக்கவும். என்கார்சியா ஒட்டுண்ணிகளின் செயல்பாடுகளை ஊக்குவிக்க தென்னை மரங்களுக்கு இடையில் வாழை, கல்வாழை மற்றும் சீதா செடிகளை ஏக்கருக்கு 20 25 என்ற எண்ணிக்கையில் ஊடுபயிராக நடவும். 1 லிட்டர் தண்ணீருக்கு வேப்பெண்ணெய் 5 மில்லி மற்றும் ஒட்டும் திரவம் 1 மில்லி என்ற அளவில் கலந்து மரங்களின் அடிக்கீற்றுகளில் நன்கு நனையும்படி தெளிக்கவும். கரும்பூசணத்தை நீக்க 25 கிராம் மைதா மாவும் பசையை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். இயற்கை எதிரிகளை பாதுகாக்க பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதை முற்றிலும் தவிர்க்கவும். பரிந்துரைக்கப்பட்ட உரங்களை தொடர்ந்து பயன்படுத்தி பயனடையவும். இவ்வாறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் வரவேற்பு கோபிநாத் ATH, முன்னிலையாக முருகன் பேராசிரியர் மற்றும் தலைவர் பூச்சியியல் துறை தமிழ்நாடு விவசாய பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர், தொழில்நுட்ப உரை அருள் பிரகாஷ் இணை பேராசிரியர் தென்னை ஆராய்ச்சி நிலையம் ஆழியார், சித்தார்த்தன் தோட்டக்கலை துணை இயக்குநர் கோவை, அழகுமலை தோட்டக்கலை இணை இயக்குநர் சென்னை, தலைமை உரை சாகி பயிர் பாதுகாப்புத்துறை இயக்குநர் ஆகியோர் கலந்து கொண்டு விளக்கமளித்தனர். இதில் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். TN41 செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் AE அப்பாஸ்.